கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் கள ஆய்வின் போது 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயநகர காலத்தின் நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உளுந்தாம்பட்டையொட்டியுள்ள தென்பெண்ணை ஆற்று பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் மேற்புற கள ஆய்வு மேற்கொண்ட போது 2 செம்பு நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதனை ஆய்வு செய்தபோது விஜயநகர காலத்தைச் சேர்ந்த 2ஆம் தேவராய மன்னரின் படை தளபதியும் கீழ்த்தெக்களி ராஜ்யத்தின் ஆளுநராக இருந்த லக்னதண்ட நாயக்கர் என்பவரின் நாணயம் என்பதும் தெரியவந்தது. நாணயத்தின் முன்பக்கத்தில் யானை ஓடுவது போல பொறிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மினி பேருந்துகளை கிராம பகுதிகளில் இயக்க வழித்தடங்கள் ஒதுக்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சங்கரன் கோவில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் லஞ்சம் பெற்று சிலருக்கு சாதகமாக வழித்தடங்களை ஒதுக்கீடு செய்வதாக மினி பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் என பலரிடம் இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்சம் ஊரெல்லாம் பரவியிருப்பதை உறுதி செய்துள்ளது. அதுபோல் அவங்களுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் தான் கொடுக்கணும். 4 கிலோமீட்டர் கொடுக்கறதுல இவங்க 14 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது விஷயமா நாங்கள் பிறகு இன்ஸ்பெக்டர் போய் கேட்டோம்னா, நான் அப்படி தான் கொடுப்பேன், நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்ன காரணம் கேட்டால் நான் அப்படி தான் கொடுப்பேன்னு மாறி மாறி அதே தான் சொல்கிறாரு. எதனால் அப்படி உங்களுக்கு பாரபட்சம் பார்க்குறாங்க? எதனால் அப்படி செஞ்சாங்க? லஞ்சம் வாங்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூரில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ராகி பயிர்கள் சேதமடைந்தன. கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கொளத்தூர், கருங்கல்லூர், காவேரிபுரம், கோட்டையூர், பண்ணவாடி என பல்வேறு கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த ராகி பயிர்கள் தண்ணீரில் சேதமடைந்தன. மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் மேல் தூசி விழும்படி தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்தது பெற்றோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் மகப்பேறு வார்டில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கும்போது தூய்மை பணி மேற்கொண்டனர். இதுபோன்று தூய்மை பணிகள் மேற்கொள்வதால் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் என கூறியதற்கு நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என தூய்மை பணியாளர்கள் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். நியோமேக்ஸ் குழும நிறுவனத்திற்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையை தலைமையிடமாக கொண்டு நியோமேக்ஸ் நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் திரட்டிய பணத்திற்கு வட்டி தராமல் ஏமாற்றிய புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்தது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. சென்னை உட்பட பல மாவட்டங்களில் நியோமேக்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான 600 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது.